வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி 7 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 8th யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ 8th யூனிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவலிபிரியம் தியரி. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஈக்குவலிபிரியம்னா ஒரு 2 ஃபேக்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கன்சம்ஷனாக இருக்கலாம், டிமாண்ட் அண்ட் சப்ளையாக இருக்கலாம். ஸோ எங்கே 2 ஃபேக்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கோ அதுதான் வந்து ஈக்குவலிபிரியம் தியரி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு மேக்ரோ எக்கனாமிக் தியரி தட் எக்ஸ்பிளைன்ஸ் how the supply and demand in an economy with many markets interact dynamically and eventually culminate into an equilibrium. ஸோ எங்கே வந்து உங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலாக இருக்கோ அதை தான் நம்ம ஈக்குவலிபிரியம்னு சொல்கிறோம். ஸோ உங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லா பிஸ்னஸ்க்கு எல்லா டைம்லையும் ஈக்குவலாக இருக்குமா? கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சப்ளை நிறைய இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு டிமாண்டே இருக்காது. உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் தேவையே கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் புதுசாக அங்கே வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட பொருள் தேவையே கிடையாது. ஸோ உங்களுக்கு டிமாண்டே இருக்காது. ஆனால் உங்களுக்கு நிறைய சப்ளை நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் அப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் நிறைய கூட்ஸ் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட கூட்ஸ் நிறையா இருக்கும், சப்ளை நிறையா இருக்கும், பட் உங்களுக்கு டிமாண்ட் இருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்போ உங்களோட டிமாண்டை நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க, எப்போ நீங்கள் ஈக்குவலிபிரியம் அச்சீவ் பண்ணுவீங்க, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்கள் பிஸ்னஸை பற்றி 4 பேருக்கு தெரிய வரணும். அதுக்கப்புறம் அதுக்காக நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் லான்ச்சிங் ஆஃபர்ஸ் மாதிரி கொடுப்பீங்க, இல்லை நிறைய சோஷியல் மீடியா உள்ள ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி இங்கே பாருங்கள், நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்குங்க, என்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, பக்கத்து கடையிலேயும் இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், பட் அதை விட என்கிட்ட நல்லதாக இருக்குது, மேபி கம்மி ப்ரைஸில் இருக்குது, அப்படி நீங்கள் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் புல் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் புல் பண்ணும்போது உங்களோட சப்ளையும் உங்கள் டிமாண்டும் கொஞ்சம் கிட்ட பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுறது உங்ககிட்ட 100 பொருள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு 50 பேரோ கஸ்டமர் வர போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் வருவாங்க, அப்புறம் ஒரு 20 பேர் வருவாங்க, அப்புறம் மெதுவாக 50 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்றைக்கு 100 பேராக வராங்களோ, உங்கள் 100 சப்ளை இஸ் ஈக்குவல் டு 100 டிமாண்டாக இருக்கோ அன்றைக்கி தான் நீங்கள் ஈக்குவலிபிரியமை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் என்றைக்கு ஈக்குவலிபிரியம் அச்சீவ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ பிரேக் ஈவன்னா என்ன? அதே தான், உங்களோட காஸ்ட்டும் உங்களோட ரெவன்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் திருப்பி எப்போ எடுக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பிரேக் ஈவன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஈக்குவலிபிரியம்னா என்ன? உங்களோட டிமாண்ட் எங்கே இருக்குது, உங்களோட சப்ளை எங்கே இருக்குது, இவங்க 2 பேருமே எங்கே ஈக்குவலாக இருக்காங்களோ அதை தான் நம்ம ஈக்குவலிபிரியம்னு சொல்கிறோம். ஸோ இந்த தியரி, இந்த ஜென்ரல் ஈக்குவலிபிரியம் தியரியை யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் எக்கானமிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் லியோன் வால்ரஸ். அவங்க எப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க? 19th century, லேட் 19th century இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தியரி என்ன அஸ்யூம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா there is a gap between the actual prices and the equilibrium prices, which means what? உங்களோட ப்ரைஸஸ் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனால் அதே ப்ரைஸ்க்கு விற்றா தான் யாரும் வாங்கலையே, அதனால் உங்களோட ஆக்சுவல் ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் ஈக்குவலிபிரியம் ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆக்சுவல் ப்ரைஸ் விற்கும் போது தான் யாரும் வாங்கலையே, நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரியவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ப்ரைஸை வந்து குறைக்க ட்ரை பண்ணுவீங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பீங்க, ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய இதாக பண்ணிவிட்டு உங்களோட கஸ்டமர்ஸை புல் பண்ணுவீங்க. அப்படி புல் பண்ணால் தான் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது உங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது பிட்வீன் த ஆக்சுவல் ப்ரைஸஸ் அண்ட் த ஈக்குவலிபிரியம் ப்ரைஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ திஸ் ஸ்டாண்ட்ஸ் இன் கான்ட்ராஸ்ட் வித் த பார்ஷியல் ஈக்குவலிபிரியம் தியரி. ஆர் இந்த தியரி யார் கொடுத்துருப்பாங்க? ஆல்ஃப்ரட் மார்ஷல் கொடுத்துருப்பாங்க. ஸோ விச் only analyzes specific markets or sectors. ஸோ இந்த தியரி, ஜென்ரல் தியரி வந்து ஒரு மேக்ரோ லெவலில் சொல்கிறாங்க. பட் இந்த பார்ஷியல் தியரி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ், ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் ஒரு செக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தியரிக்கும் இந்த தியரிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் ஈக்குவலிபிரியம் என்ன அனலைஸ் பண்ணுன்னா த எக்கானமி ஆஸ் அ ஹோல். ஸோ ஜென்ரல் போதே நம்ம ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்குறோம். ஸோ த எக்கானமி ஆஸ் அ ஹோல் நம்ம பார்க்குறோம் rather than analyzing single markets like the partial equilibrium analysis. ஸோ அதை நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ ஜென்ரல் ஈக்குவலிபிரியம் தியரி வந்து நம்ம ஒரு மேக்ரோ லெவலில் நம்ம பார்க்குறோம். இட் ஷோஸ் how the supply and demand interact and they tend towards a balance in an economy of multiple markets working at the same place at the same time. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவலிபிரியம் வந்து என்ன? எல்லா மார்க்கெட்ஸ், இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து கூட்ஸு, இந்த சைடு வந்து சர்வீசஸ், இந்த சைடு வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கூட்ஸ் இருக்குது. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து
சப்ளைலேருந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க, அவங்களோட மொத்த டிமாண்ட் என்ன, அவங்களோட மொத்த சப்ளை என்ன, அவங்கெல்லாம் எப்படி டோட்டலி ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஈக்குலிபிரியம் தியரியில் பார்க்குறோம். ஸோ த பேலன்ஸ் ஆஃப் த கம்பீட்டிங் லெவல்ஸ் ஆஃப் த சப்ளை அண்ட் டிமாண்ட் இன் த டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் அல்டிமேட்லி சீஸ் அண்ட் தென் தே கிரியேட் அ மார்க்கெட் ஈக்குலிபிரியம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஈக்குலிபிரியம்னு ஒன்று உருவாகுது. ஸோ திஸ் தியரி ட்ரை டு ஷோ ஹவ் அண்ட் why all the free markets tend towards the equilibrium in the long run. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு அப்படியே போயிட்டே இருக்கும்போது டுவர்ட்ஸ் இந்த லாங் ரன் எல்லாருமே ஒரே மாதத்துலேயே வந்து அவங்களோட ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது, அவங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளை அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குலிபிரியம் தியரி ட்ரைஸ் டு ஷோ எப்படி இந்த லாங் ரனில் தே ஆல் டென் டுவர்ட்ஸ் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னா எக்ஸாக்ட் ஈக்குலிபிரியம் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் 100 பொருள் விற்கிறேன்னா 100 பொருளுமே எனக்கு விற்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு 98 பொருள் 95 பொருள் அப்படி வந்தால் கூட எனக்கு ஓகே, ஒரு 10 டுவர்ட்ஸ் ஈக்குலிபிரியமாக இருந்தாலும் கூட ஓகே. மற்றபடி எனக்கு எக்ஸாக்ட் ஈக்குலிபிரியம் வரணும்னு அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்கிறாங்க. அதுதான் இந்த தியரி சொல்லுது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னா, த மார்க்கெட்ஸ் டிட் நாட் necessarily reach equilibrium, they are just tending toward இந்த தியரி வந்து நமக்காக சொல்லுது. ஸோ இந்த தியரியோட assumptions என்ன, ஈச் எக்கானமியில் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் இருக்குது அண்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ் தான் இருக்காங்க அண்ட் each agent has a continuous and strictly concave utility function. அவங்களுக்கு வந்து அவங்க யூட்டிலிட்டி வந்து கான்கேவாக தான் இருக்குது, which means அது இன்க்ரீசிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் along with the possession of a single pre-existing good, that is a production good. அவங்க எல்லாருக்குமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குனே ஒரு good இருக்குது, ஒரு pre-existing good இருக்குது, அதை வச்சு தான் அவங்க பேஸாக வச்சு தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனை இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் டு இன்க்ரீஸ் இஸ் யூட்டிலிட்டி ஈச் ஏஜென்ட் மஸ்ட் ட்ரேட் இஸ் ப்ரொடக்ஷன் குட் ஃபார் அதர் குட்ஸ் டு பி கன்சியூம். ஸோ ப்ரொடக்ஷன் குட்னா என்ன, உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் குட்னா உங்களுக்கான கேபிட்டல், உங்களோட மூலதனமாக இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கான அசெட்ஸ் நீங்கள் இருக்கலாம், சேவிங்ஸ் இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், இது எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து அவரோட ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபண்ட் இருக்குது, அதை வச்சு தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றது தான் இவங்க இதில் அசம்ஷனாக சொல்கிறாங்க. அண்ட் தெர் இஸ் அ ஸ்பெசிஃபைட் அண்ட் லிமிட்டட் செட் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் கூட்ஸ் இந்த கமாடிட்டி. ஸோ கூட்ஸ் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் அண்ட் லிஸ்ட் ப்ரைஸஸ் தான் இருக்குது, அதுக்கு மேலே இவங்க போகலை. இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரே மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க அண்ட் எல்லாமே அட் பார் தான் இருக்குது அப்படின்றது இவங்களோட அசம்ஷனாக இருக்குது. அண்ட் ஈச் ஏஜென்ட் ரிலைஸ் ஆன் தீஸ் ப்ரைஸஸ் டு மேக்ஸிமைஸ் இஸ் யூட்டிலிட்டி. ஸோ ஒரு ஏஜென்ட் வந்து, ஒரு ஏஜென்ட்னா யாரோ ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் ஏன் அந்த ப்ரைஸ் வைப்பார், அவர் ஏன் அந்த ப்ரைஸ் வைப்பார்னா அவருக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் வரணும், அவருக்கு அதுலேருந்து மேக்ஸிமம் யூட்டிலிட்டி வரணும், அப்படி வர மாதிரி தான் அவர் வைப்பார். ஸோ தே பை கிரியேட்டிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபார் வேரியஸ் குட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி இதுக்காக தான் வந்து அவங்க ப்ரைஸ் வைப்பாங்க. அண்ட் லைக் மோஸ்ட் ஈக்குலிபிரியம் மாடல்ஸ், மார்க்கெட்டில் வந்து அன்சர்டனி இருக்கும் அண்ட் இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் இருக்கும் அண்ட் இனோவேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறது தான் வந்து உண்மை. பட் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் இருக்குது, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட அசம்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த தியரி வந்து அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை, இதில் நிறைய வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்றதுனால இதுக்கான நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வராங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இது ஜென்ரல் ஈக்குலிபிரியம் தியரி. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் தியரிஸ்லாம் யார் கொண்டு வராங்க பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. இவர் தான் ஆஸ்ட்ரியன் எக்கானமிஸ்ட் லுட்விக் வான் மிசஸ். ஸோ இவர் தான் வந்து கொண்டு வராரு. ஸோ இவர் என்ன கொண்டு வராருன்னா, he has developed an alternative model to the long run general equilibrium theory. ஸோ அவரோட தியரி பேர் என்ன, ஈவன்லி ரொட்டேட்டிங் எக்கானமி. ஸோ அவரோட தியரி பேர் evenly rotating economy theory. So which means what, this was another imaginary construct and shared some simplifying assumptions. முன்னாடி நம்ம என்ன தியரியில் என்ன அசம்ஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி அசம்ஷன்ஸ் இங்கேயும் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இங்கே என்னென்ன அசம்ஷன்ஸ் இருக்குது, there is no uncertainty, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் no imperfect knowledge, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். and there is no monetary institutions, அதாவது monetary institutionsனால் எங்கன்னா சென்ட்ரல் பேங்க், அதெல்லாம் எதுவுமே இல்லை, இது ஒரு ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. and there is no disrupting changes in the resources or technology. disrupting changesனா இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ புதுசாக ஒரு லாக்டவுன் மாதிரி நம்ம ஒன்று பார்த்தோம், இல்லாட்டி ஒரு பெரிய நேச்சுரல் கெலாமிட்டி ஃப்ளட்ஸ் அந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஒரு பிஸ்னஸ் வந்து சாதாரணமாக போயிட்டே இருக்குது, எந்த அன்சர்டனிட்டி கிடையாது, எந்த மானிட்டரி இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, வெளியிலேருந்து எந்த ரிஃபார்ம்ஸும் கிடையாது, எந்த ரிசோர்ஸஸ்க்கான ஒரு தட்டுப்பாடும் கிடையாது, இதில் எதுவுமே கிடையாது, ஸ்டேபிளாக மார்க்கெட் போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களோட அசம்ஷன்ஸ். ஸோ இந்த அசம்ஷன்ஸோட இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, the ERE illustrates the necessary
necessity of entrepreneurship by showing a system where none of them existed. So evenly rotating economy ல என்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க, ஒரு entrepreneurshipனு ஒன்று இம்பார்ட்டன்ட். entrepreneurshipனா என்ன, ஒரு பிஸ்னஸ் மைண்டட்னஸ், ஸோ ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ், அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் எக்கானமின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஆஸ்ட்ரியன் எக்கானமிஸ்ட் சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிஸ் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ another ஆஸ்ட்ரியன் எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாரு, லூட்விக் லாக்மேன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எக்கானமின்றதே ஒரு ஆன்கோயிங் நான் ஸ்டேபிள் ப்ராசஸ். அது ஸ்டேபிளாகவே கிடையாது, அது ரொம்ப ஒரு டைனமிக் ப்ராசஸ் தட் இஸ் ரெப்ளீட் வித் சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ரெப்ளீட்னா என்ன, நிறைய இருக்குது. ஸோ எக்கானமின்றதே ஒரு லாங் ஸ்கேல் ப்ராசஸ், அது ஒரு நான் ஸ்டேபிள் ப்ராசஸ், அது வந்து இட் இஸ் ரெப்ளீட் வித் சப்ஜெக்டிவ் நாலேஜ் அண்ட் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் ஹீ ஆர்கியூட் தட் ஈக்குவலிபிரியம் குட் நெவர் பி மேத்தமேட்டிக்லி ப்ரூவன். ஈக்குவலிபிரியம்னே ஒன்று அச்சீவ் பண்ணவே முடியாது இன் அ ஜென்ரல் ஒரு நான் பார்ஷியல் மார்க்கெட். ஸோ ஜென்ரல் மார்க்கெட்டில் வந்து உங்களால் ஈக்குவலிபிரியமே வந்து நீங்கள் மேத்தமேட்டிக்லி ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஸோ தோஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை லாச்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, தே இமேஜின் that the economy as an open-ended evolutionary process of spontaneous order. ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்றது ஏறோ இறங்கும் அப்படியே தான் ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்காகவே தான் போயிட்டே இருக்குமே தவிர அது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸாக இருக்காது. அது வந்து எப்போவுமே உங்களால் டக்குன்னு ஈக்குவலிபிரியம் அச்சீவ் பண்ண முடியாது. எப்போவுமே உங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலாகவே இருந்துகிட்டே இருக்காது. சம்டைம்ஸ் உங்கள் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் உங்களுக்கு சப்ளை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறது தான் ஒரு மார்க்கெட். இதெல்லாம் கலந்தது தான் ஒரு மார்க்கெட். இவ்வளோ ஒரு ஸ்பான்டனிட்டி இருக்கிறது தான் ஒரு மார்க்கெட் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட லாச்மேனோட தியரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் இன்புட் அண்ட் அவுட்புட் அனாலிசிஸ். ஸோ நம்ம ஈக்குவலிபிரியம் பற்றி பார்க்கும்போது இன்புட் அண்ட் அவுட்புட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே சமமாக இருக்கணும் இல்லைங்களா. உங்களோட இன்புட் எல்லாமே அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் கன்வெர்ட் ஆனால் தான் அது உங்கள் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் மாடல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அனாலிசிஸ் ஆஃப் த மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்டர்டிபெண்டன்சிஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் செக்டர்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் செக்டர்ஸ், ஒரு நாட்டில் வந்து நிறைய எக்கனாமிக் செக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் இருப்பாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ்லேயே நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்காங்க. இவங்க எல்லாத்தோட இன்டர் டிபெண்டன்சி. இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டணுன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பொருள் தேவை, ஜல்லி தேவை, மணல் தேவை, அதுக்கப்புறம் கம்பி தேவை, பைப்பு, இது எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எவ்வளோ விஷயம் தேவை இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் ஒரே ஒரு பில்டிங். ஸோ ஒரு பில்டிங்கே எப்படின்னா, நீங்கள் ஒரு கார் தயாரிக்கிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டுறீங்க, ஸோ இல்லாட்டி நீங்கள் எதாவது ப்ராடக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டெக்னாலஜி பண்ணுறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்கிறீங்க, ஒரு கேமரா தயாரிக்கிறீங்க, இதில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லா காம்பனன்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இன்புட்ஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம ஃபைனலோட அவுட்புட் பார்க்குறோம். இந்த இன்புட் எல்லாம் சேர்ந்து என்ன உங்களுக்கு அவுட்புட் வருது, இதனால என்ன ஒரு காரலேஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்கறது தான் இந்த input and output analysis. So this method is commonly used for estimating the impacts of positive or the negative economic shocks that arise because of the ripple effects of the production. நீங்க ஒரு ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஒரு குட் நீங்க தயாரிக்கிறீங்கன்னா அதோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பிரிட்ஜ் கட்டுறீங்க, நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு பிரிட்ஜ் கட்டுறீங்கன்னும் போது அது பிரிட்ஜுன்றது ஜஸ்ட் ஒரு மெத்தட் ஆஃப் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ஒரு வே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு பிரிட்ஜு கட்டுறதுனால எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகுது, எந்தெந்த மக்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, என்னென்ன ரிப்பிள் எஃபெக்ட் உருவாகுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் தான் இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ் வந்து இட் இஸ் டெவலப்ட் பை வாசிலி லியோன்டெஃப் தான் இந்த மாடலில் கொண்டு வந்திருப்பாங்க. இவரோட பீரியட் என்ன, 1906 to 1999. ஸோ இவர் வந்து நொபெல் மெமோரியல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு இன் எக்கனாமிக் சயின்ஸில். அண்ட் இன்புட் அவுட்புட் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ். ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் மாதிரி ஒன்று போடுறாங்க. ஸோ அந்த டேபிள் மாதிரி போட்டுட்டு அதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ் போடுறாங்க, அந்த செக்டர்ஸ் போடுறாங்க, அவங்க என்ன சப்ளை பண்ணுறாங்கன்றதை போடுறாங்க. ஸோ த குவான்டிட்டி த சப்ளை ஆஃப் எவ்ரி செக்டர் ஆஃப் அன் எக்கானமி. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ரோஸ் அண்ட் காலம்ஸில் போடுறாங்க. அண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லிஸ்டட் இந்த ஹெட்டர்ஸ். ஸோ ஹெட்டர்ஸில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியும் ஒரு ஹெட்டிங்காக நீங்கள் கொடுத்துட்றீங்க. அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க நமக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ த டேட்டா in the each of the column corresponds to that level of inputs given by that particular sector or that particular industry to our business. இதுதான் வந்து நீங்கள் அந்த டேபிளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு காலம் ஃபார் த ஆட்டோ மேனுஃபேக்சரிங், ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களோட காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன, இட் ஷோஸ் த ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட் ஃபார் பில்டிங் த ஆட்டோமொபைல் ரிசோர்ஸஸ். லைக் உங்களை ஒரு ஆட்டோமொபைல்னால் ஒரு கார் தயாரிக்கவோ, ஒரு ஆட்டோ தயாரிக்கவோ, ஒரு பஸ்
பஸ் தயாரிக்கவோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டீல் தேவை, எவ்வளோ அலுமினியம் தேவை, எவ்வளோ பிளாஸ்டிக் தேவை, எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் தேவை, இதெல்லாம் பற்றி ஒரு இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட இன்புட்ஸ் இல்லைங்களா? இவங்க எல்லா இன்புட்ஸ் உள்ளே வர்றதுனால உங்களுக்கு ஒரு யூனிட் ஆஃப் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது. இதுவே 1000 யூனிட்ஸ் ஆஃப் கார் ப்ரொடியூஸ் பண்ண உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் தேவைப்படுதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க இந்த இன்புட் அவுட்புட் டேபிளை வச்சு. ஸோ இந்த இன்புட் அவுட்புட் டேபிள் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, there are 3 types of இம்பேக்டை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். 3 type of இம்பேக்ட் யார் யார்? டைரக்ட் இம்பேக்ட், இன்டைரக்ட் இம்பேக்ட் அண்ட் இன்டியூஸ்ட் இம்பேக்ட். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கார் தயாரிக்கிறீங்கன்னா அந்த கார் தயாரிக்கிறதுனால ஃபஸ்ட்டு யார் டைரெக்டாக இம்பேக்ட் ஆகுறாங்க, நெக்ஸ்ட் யார் இன்டைரக்டாக இவங்கெல்லாம் யார் யார் இம்பேக்ட் ஆகுறாங்க, இவங்கெல்லாம் இம்பேக்ட் ஆகிறதுனால இன்டியூஸ் ஆகி இன்னும் சில பேரில் இம்பேக்ட் ஆகுறாங்க, அவங்களாம் யார் யார் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டைரக்ட் இம்பேக்ட் என்ன, யார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைரெக்டாக இம்பேக்ட் ஆவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் ஆவீங்க. பிகாஸ் உங்களுக்கு தான் அது லாபம் வரப்போகுது, உங்களை நம்பி இருக்க லேபர்ஸ்க்குலாம் வந்து சம்பளம் கிடைக்க போகுது, நீங்களாம் டைரக்ட் இம்பேக்ட். அதுக்கப்புறம் அடுத்த இம்பேக்ட் யார் யார்? உங்களோட கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு டெய்லி ஃபுட்டு கிடைக்க போகுது, அவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர்ஸாக வர போகிறாங்க, அதில் இன்டைரக்ட் இம்பேக்ட். அதுக்கப்புறம் இன்டியூஸ் இம்பேக்ட் என்ன, உங்கள் ஃபுட்னால உங்களோட பிஸ்னஸ்னால வேறு எதாவது இன்டியூஸ் ஆகி பக்கத்தில் வேறு எதாவது ஒரு கடை வந்தாலோ, ஓ இந்த பிஸ்னஸ் நல்லா ஓடுதுப்பா, இந்த கடை நல்லா ஓடுது, நம்ம இவங்க கஸ்டமர்ஸ் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, நம்ம பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனரி கடை ஒன்று போடலாம், இல்லை இங்கே நிறைய பொண்ணுங்கள்லாம் வராங்க, நம்ம ஒரு டெய்லரிங் கடை போடலாம், இல்லை நிறைய ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை போடலாம் அப்படின்னு நீங்களாக திறந்துருப்பீங்க. அந்த பிஸ்னஸில் அந்த இடத்துல நீங்கள் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் ப்ராஃபிட்டை பார்த்து, உங்கள் பிஸ்னஸை பார்த்து சில பேர் இம்பேக்ட் ஆகி இன்டியூஸ் ஆகி அவங்க ஒரு பிஸ்னஸ் கொண்டு வரலாம், இல்லை அவங்க எங்கன்னா இம்பேக்ட் ஆகலாம். ஸோ அதை தான் நம்ம இன்டியூஸ் இம்பேக்ட்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து அவங்களுக்காகவே அந்த பிஸ்னஸ் பண்ணலை, நீங்கள் ஒருத்தருக்காக பண்ணீங்க, நீங்கள் 2 பேரும் எஃபெக்ட் ஆகிட்டீங்க, அதனால் வந்து இன்னொருத்தர் எஃபெக்ட் ஆகி இன்னொருத்தர் இன்டியூஸ் ஆகி அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் இன்டியூஸ் இம்பேக்ட்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் டேர்ம்ஸ் ஆர் another way to refer the initial, secondary and tertiary impact. ஸோ இந்த டைரக்ட் இன்டைரக்ட் இம்பேக்டை நம்ம இனிஷியல், செகண்டரி அண்ட் டெர்ஷரி இம்பேக்ட்னு கூட நம்ம பிரிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்கானமியில் இந்த ரிப்பிள் எஃபெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஐஓ மாடல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஸோ த எக்கானமிஸ்ட் கேன் எஸ்டிமேட் த சேஞ்ச் இன் த அவுட்புட். நீங்கள் எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் வித் த லெவல் ஆஃப் இன்புட். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்புட் கொண்டு வரீங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ அவுட்புட் வருதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ த டைரக்ட் இம்பேக்ட்னா என்ன, அதுதான் த எக்கனாமிக் ஷாக் அண்ட் த இனிஷியல் சேஞ்ச் இன் த எக்ஸ்பெண்டிச்சர், விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கொண்டு வரீங்கன்னா உங்களோட டைரக்ட் இம்பேக்ட்னா ஃபஸ்ட்டு உங்களோட பணம் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், உங்கள் காஸ்ட்லேருந்து என்னென்னலாம் ஷாக் ஆகுது, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுதான் உங்களோட டைரக்ட் இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்கை பிரிட்ஜ், இங்கே தான் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பிரிட்ஜ் கொண்டு வராங்க. ஸோ அப்படி பிரிட்ஜு கட்டுறதுக்கு என்னென்னலாம் தேவை, சிமெண்ட்டு, மணல், அது எல்லாமே தேவை. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டீலு, எக்யூப்மெண்ட், லேபர், அதுக்கப்புறம் அவங்களான கேபிட்டல், இது எல்லாமே உங்களோட டைரக்ட் இம்பேக்ட். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தேவை உங்கள் பிஸ்னஸ்க்கு. நெக்ஸ்ட்டு indirect impact na the secondary impact னு சொல்றாங்க. So that would be due to the hiring of suppliers. நீங்க suppliers இப்போ நீங்க பண்ணும்போது இப்போ ஒரு bridge கட்டறாங்கன்னா it's going to be ஒரு 3 years or 5 years project. அதெல்லாம் வந்து டன் கணக்கா உங்களுக்கு resources தேவை. அந்த டன் கணக்கா ரிசோர்ஸ் பண்றதுக்கு அந்த businesses இருக்கணும்ல, அந்த business தானே உங்களுக்கு சப்ளை பண்ண போறாங்க எல்லா raw materials. So அவங்களோட business-ஐ நீங்க தூக்கி விடுறீங்க. So நீங்க ஒரு bridge கட்டறதுனால ஒரு 1 லட்சம் பேர் இங்க டிராவல் பண்ண போறாங்கன்னா அந்த bridge கட்டறதுக்காக இங்க ஆல்ரெடி ஒரு 500 இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதுக்காக இது பண்றாங்க, வேலை செய்றாங்க. அந்த 500 இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யற 50000 லேபருக்கு இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அவங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அதிகமான சேலரி கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் அவங்களோட இன்டைரக்ட் இம்பாக்ட் நம்ம சொல்றோம். ஸோ த சப்ளையர்ஸ் ஆஃப் த இன்புட்ஸ் ஆஃப் ஹையரிங் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வந்து டு மீட் த டிமாண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு லைவ்லிவுட் கிடைக்க போகுது அந்த லேபரர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்டைரக்ட் இம்பாக்ட்ல நம்ம பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம் அதுதான் வந்து இன்டியூஸ் ஆஃப் த டெர்ஷரி இம்பாக்ட். ஸோ இப்போ என்ன நடக்குது, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. த இம்பாக்ட் would result from the workers of the suppliers purchasing more goods and services for personal consumption. ஸோ இவங்களால என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸஸ்லாம் வராங்க. ஸோ இந்த பிஸ்னஸஸ்லாம் வரும்போது அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் சம்பளம் கிடைக்குது. அந்த சம்பளத்தை வச்சு அவங்களோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்களோட கன்சம்ஷன் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுதான் வந்து நம்ம இன்டியூஸ் ஆஃப் த டெர்ஷரி இம்பாக்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து
input output model. So an example of this model நம்ம பார்த்தோம், a local government wants to build a new bridge. So அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, they need to justify the cost of the investment. இப்போ ஒரு bridge போடுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கொட்டேஷன் போடுவாங்க இல்லையா, இதுக்கு வந்து எனக்கு 5000 கோடி ஆக போகுது, 15000 கோடி ஆக போகுதுன்னு அவங்க ஒரு கொட்டேஷன் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொட்டேஷன் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு எக்கானமிஸ்ட்டை ஹையர் பண்ணுவாங்க. இதோ பாருப்பா, இவன் இவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறான், இது என்னன்னு பாரு, என்னென்னமோ இருக்குது, நீயே பார்த்து சொல்லு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், அந்த எக்கானமிஸ்ட் வருவார். ஸோ அந்த எக்கானமிஸ்ட் என்ன பண்ணுவார், யார் பட்ஜெட் போட்டானா அவர் கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு நீங்கள் பாருங்கள் என்னென்னலாம் போட்டிங்க, ஃபஸ்ட்டு எல்லாம் காஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தானே பேச போகுது. ஸோ நம்பர்ஸாகவே இவங்க வாங்கிடுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் என்ன காஸ்டிங்கான பிரிட்ஜுக்கான காஸ்டிங் என்ன எல்லா நம்பர்ஸும் வாங்கிடுவாங்க. அந்த சப்ளைஸ் நீடட் அண்ட் ஹவு மெனி ஒர்க்கர்ஸ் நீங்கள் ஹையர் பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. இது எல்லாமே வந்து ருபி ஃபிகர்ஸில் இவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஐஓ மாடலில் இவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐஓ மாடல் என்ன பண்ணுவாங்க, 3 லெவல் ஆஃப் இம்பாக்ட்ஸை இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ 3 லெவல் ஆஃப் இம்பாக்ட்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜு கட்டுறதுனால டைரக்ட் இம்பாக்ட் என்ன, ஃபஸ்ட்டு இத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை நான் எம்ப்ளாய் பண்ண போகிறேன், இத்தனை ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் இவ்வளோ கொண்டு வர போகிறேன், சிமெண்ட் ஸ்டீல் எல்லாம் நான் இவ்வளோ வாங்க போகிறேன், இதெல்லாம் வந்து இவங்களோட டைரக்ட் இம்பாக்ட். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் இம்பாக்ட் என்ன, ஸோ இதனால் வந்து நான் என்னென்ன ஜாப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ டன்ஸ் ஆஃப் சிமெண்ட் எனக்கு தேவைன்னா அவ்வளோ டன்ஸ் ஆஃப் சிமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ மக்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ லேபர் தேவைப்படும். ஸோ இவங்களுக்கு நான் இவ்வளோ வேலை வாய்ப்பு நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதான் சொல்கிறாங்களே, ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது அவ்வளோ வேலை வாய்ப்பு கொண்டு வரும்போது ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து அந்த இடத்துல தான் இருக்கணும்னு இல்லை, அவங்கள சார்ந்து இருக்க மற்ற இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த இன்க்ரீஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அண்ட் இன் தீஸ் கம்பெனிஸ் நீட் டு ஹையர் ஒர்க்கர்ஸ் ஸோ ஹேஸ் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். ஸோ அந்த லேபரர்ஸ்லாம் வந்து இம்பாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தி இதர் ஹேவ் த ஃபண்ட் டு டூ ஸோ ஆர் தே borrow மனி ஃப்ரம் த மார்க்கெட் ஆர் தே borrow மனி ஃப்ரம் த பேங்க். ஸோ இதுக்காக பேங்க் கிட்ட இருந்து லோன்ஸும் வாங்குவாங்க. ஸோ இது இன்டியூஸ்ட் இம்பாக்ட்ன்றது என்ன, த அமௌண்ட் ஆஃப் மனி தட் த நியூ ஒர்க்கர்ஸ் ஸ்பெண்ட் ஆன் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபார் தியர் ஃபேமிலிஸ். ஸோ இதனால அவங்களுக்கு வர ஒரு இன்க்ரீஸ் இன் த கன்சம்ஷன் அண்ட் இதனால வர இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ், இதை தான் வந்து நம்ம இன்டியூஸ்ட் இம்பாக்ட்னு சொல்கிறோம். திஸ் இன்க்ளூட்ஸ் அவங்களோட ஸ்பெண்டிங் ஆன் எனிதிங், ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், எதுவாக இருந்தால் அது எல்லாமே வந்து நம்மளோட இன்டியூஸ் இம்பாக்ட்னு சொல்கிறோம். ஸோ த ஐஓ அனாலிசிஸ் ஸ்டடீஸ் த ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் ஆன் வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமி காஸ்ட் பை அ லோக்கல் கவர்மெண்ட் ஃபார் பில்டிங் அ சிம்பிள் பிரிட்ஜ். ஒரு பிரிட்ஜு கட்டுறதுனால இதெல்லாம் வந்து என்னோட இம்பாக்ட் இருக்குது. நான் ஒரு பிரிட்ஜு கட்டுறது வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, இங்கே வந்து நான் இத்தனை 1000 பேருக்கு லைவ்லிஹுட் கொடுக்குறேன் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஐஓ analysis. So in the bridge may require certain costs from the government, so utilizing taxes. So இதெல்லாம் வந்து அவங்க கவர்மெண்ட் கிட்ட எப்படி இவ்வளோ பணம் இருக்கும், அவங்க கலெக்ட் பண்ணுற taxes தான் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. But in the IO analysis will show the benefits that the project generates by hiring companies and hiring workers that spend in the economy and helping the economy to grow. So இது எல்லாத்தையும் வந்து ஹோலிஸ்டிக்காக கொடுக்கறது தான் இந்த இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இன்புட் அவுட்புட் மாடல். ஸோ ஓப்பன் மாடல் அண்ட் க்ளோஸ் மாடல் என்னென்னு பார்க்கலாம். ஓப்பன் மாடல் என்னென்னா, இப்போ எந்த எக்கானமியும் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட நம்மளே வந்து சாப்பிட்றது கிடையாது. அண்ட் நம்மளே நமக்கு தேவையான கூட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா நம்ம கிடையாது, நம்ம வெளியே இருந்து தான் வாங்குகிறோம். நம்ம வந்து நம்மளும் பார்க்குறோம், நம்ம வெரி ஹை இன் இம்போர்ட்டிங், நம்ம ஒரு இம்போர்ட்டிங் கண்ட்ரியாக தான் இருக்கோம். நம்ம எக்ஸ்போர்ட்டிங் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் வந்து ஒரு ஓப்பன் மாடல்னு சொல்கிறோம். So different industries, different countries, they all borrow from each other, they all trade amongst each other. இதுதான் நம்ம ஒரு ஓப்பன் மாடல்னு பார்க்குறோம். க்ளோஸ்ட் மாடல் என்னன்னா, உங்களுக்கு தேவையானதை நீங்களே பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் நீங்களே பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்களே கன்சியூமும் பண்ணுறீங்கன்னா இதை தான் நம்ம க்ளோஸ்ட் மாடல்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாடல் யார் கொண்டு வந்திருக்காங்க, இந்த 2 மாடல்ஸ் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரே தான், வாசிலே லியோன்டாஃப் தான் கொண்டு வந்திருப்பார். இவரும் வந்து 1941 இந்த மாடலை கொண்டு வந்திருக்காரு. ஸோ 1941 இந்த மாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, so this model is used to describe the industry, production and consumption function for a particular region or an area or a company or an industry or a state or a nation. இந்த மாதிரி ஒரு particular region நீங்கள் குறிக்கிறது தான் இந்த மாடல். So this model shows the production equals consumption and when there are n industries producing n different units of output. ஸோ இவங்க இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இவங்க இவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் சொல்லும் போது இதை கூட கம்பேரிசன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த க்ளோஸ் மாடல்னால் நான் என்ன சொன்னேன், there is no output from an industry becomes input of other industries. ஸோ அதாவது என்னென்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் கார் தயாரிக்கிறீங்கன்னா
காரில் வந்து ஒரு 100 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அந்த 100 பார்ட்ஸ் சேர்த்தா தான் அது ஒரு காரே ஆகும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 100 பார்ட்ஸுமே வந்து நான் வெளியே இருந்தெல்லாம் வாங்கலை, எல்லாமே நானே தயாரிக்கிறேன், நானே விற்கிறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் க்ளோஸ் இன்புட் மாடல்னு நம்ம க்ளோஸ் இன்புட் அவுட்புட் மாடல் நம்ம சொல்கிறோம். பிகாஸ் எல்லாமே என்கிட்ட இருந்தே வருது, நானே எல்லாத்தையும் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் மாடல்னு சொல்கிறோம். ஸோ எசென்ஷியலி த இண்டஸ்ட்ரி யூசஸ் ஆல் ஆஃப் இட்ஸ் அவுட்புட். ஸோ அவங்க என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதெல்லாமே திருப்பி அவங்களே இன்புட் ஆக்கி அதை அவங்களே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து க்ளோஸ் மாடல்னு சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கல்னு தெரியாது. பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரீஸ், ஒரு ஐசோலேட்டட் இந்த மாதிரி ஒரு ட்ரைப்ஸ், அவங்க மேபி அப்படி இருக்கலாம், ஒரு க்ளோஸ் மாடலாக இருக்கலாம். நம்ம பார்க்குறோம் இந்த சென்டினல் ஐலாண்ட்ஸ் இங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்க வெளியோட எந்த ட்ரேட் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவங்களே அவங்களுக்கு தேவையானதை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களே கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்காங்க. பட் இன் நார்மல்ஸ் நம்ம பார்க்கும்போது எனி எக்கானமி, ஒரு டெவலப்டு எக்கானமி எல்லாருமே வந்து வி டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஸோ நமக்கு வந்து அவங்களோட கூட்ஸ் தேவைப்படுது, நம்மளோட கூட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் எல்லாரோட ரிசோர்ஸஸுமே இருக்கிறது கிடையாது. Next, open model means that the other industries consume the industries of your product. இப்போ என்ன, ஸோ ஓப்பன் மாடல் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு கார் தயாரிக்கணும்னா ஒரு நிறைய பார்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த நிறைய பார்ட்ஸ் எனக்கு நீ வந்து அதை பண்ணுற, நீ எனக்கு இதை கொடு, ஸ்டீலெல்லாம் நீங்கேருந்து எனக்கு கொடு, பிளாஸ்டிக்லாம் நீங்கேருந்து கொடுத்து ஒரு பார்ட் ஒருலேருந்து வாங்கிட்டு நம்ம அதை அசெம்பிள் பண்ணுறோம். சில பார்ட்ஸ் நம்மளே தயாரிக்கிறோம், நம்ம அசெம்பிளிங் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களோட இன்புட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு அவுட்புட் ஆகுது, மற்றவங்களோட இன்புட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் ஆகுது. So this open model illustrates that different sectors of the economy are directly influencing each other. So different sectors எல்லாருமே வந்து ஒரே டைமில் உங்களுக்கு லிங்கிங்காக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடலோட கிரிட்டிசிசம்ஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, there are many variables that can change within the industries. So inputs are not necessarily fixed. கரெக்ட் தானே? ஸோ உங்களோட இன்புட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. சில டைம்ஸ் அது வந்து அதிகமாக இருக்கும், சில டைம்ஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், சில டைம் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். சில இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப லாஸ் மேக்கிங்காக இருப்பாங்க, நீங்கள் கேட்குற குவான்டிட்டி அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேரியபிளாக இருக்குது. இவங்க குவான்டிட்டி ப்ரொடியூஸ் எல்லாமே வேரியபிளாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் குட் பொட்டென்ஷியலி ஃபைண்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் சப்ளைஸ் நீடட் டு மேக் அ ப்ராடக்ட். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சப்ஸ்டியூட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்னு கிடையாது. அவங்க ஈஸிலி நீ எனக்கு ஒத்து வரலன்னா அவங்க இன்னொருத்தவங்க கிட்டேருந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம கிரிட்டிசிசம்ஸாக பார்க்குறோம். ஸோ இவங்களோட மானிட்டரி பாலிசி எப்படி இருக்க போகுது அண்ட் இவங்களோட ஃபிஸ்கல் பாலிசி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எக்கானமி. ஸோ ஒரு ஓப்பன் எக்கானமி நம்ம பார்க்குறோம், எவ்ரி எக்கானமி இந்த நார்மல்ஸே இவங்க எல்லாருமே ஓப்பன் எக்கானமிஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் மானிட்டரி பாலிசி எப்படி இருக்க போகுது? மானிட்டரி பாலிசினா யார் கொண்டு வருவாங்க? நம்மளோட சென்ட்ரல் பேங்க் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி மானிட்டரி பாலிசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ the monetary policy problems in an open and closed economies are isomorphic. ஐசோமார்பிக்னா என்ன, எல்லாமே சேம் தான். க்ளோஸ் எக்கானமியாக இருந்தாலும் ஓப்பன் எக்கானமியாக இருந்தாலுமே இங்கே மானிட்டரி பாலிசினால் கொண்டு வர ப்ராப்ளம்ஸ் இவங்க எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஸ்டார்ஷன்ஸ் இன் த ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் ஹென்ஸ் த ஆப்டிமல் மானிட்டரி பாலிசிஸ் ஹேவ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டார்ஷன்ஸ்னால் என்ன, அவங்களோட மணி டிமாண்ட் அண்ட் சப்ளையில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன இம்பேக்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் த மானிட்டரி பாலிசி மேக்கர் இந்த open economies has a distorted incentive to manipulate the terms of trade. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு மானிட்டரி பாலிசி நீங்கள் ஒரு ஓப்பன் எக்கானமியில் நீங்கள் நடத்தும் போது உங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், நீங்கள் தானே ஓனர், நீங்கள் தானே உங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களால் உங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை எப்படி வேணால் ஆல்டர் பண்ண முடியும், உங்களால் என்ன வேணால் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். உங்களுக்கு என்ன ஃபேவரபுளாக இருக்கோ நீங்கள் அதை தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு யூ ஹேவ் த பவர் டு டிஸ்டார்ட் யுவர் எக்கானமி, யூ ஹேவ் த பவர் டு டிஸ்டார்ட் த ட்ரேட் அண்ட் த பிஸ்னஸ் சப்ளை அண்ட் த பிஸ்னஸ் டிமாண்ட். உங்களுக்கான பாலிசி இருக்குது. ஸோ நீங்கள் தானே மானிட்டரி அத்தாரிட்டியாகவே இருக்கீங்க. நீங்கள் நினச்சா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரேட்டை கம்மி பண்ண முடியும், உங்களால் கிரெடிட் கண்ட்ரோல் இது பண்ண முடியும். ஸோ உங்களால் ட்ரேடரை என்ன வேணால் பண்ண முடியும், பிகாஸ் நீங்கள் தானே மானிட்டரி அத்தாரிட்டி. ஸோ உங்களுக்கான அந்த பவர் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ த மானிட்டரி பாலிசி மேக்கர் இன் திஸ் கேஸ் இது ஒரு பேங்காக தான் இருக்க முடியும். ஸோ த மானிட்டரி பாலிசி மேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டொமெஸ்டிக் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களோட மெயின் கோலாக இருக்க போகுது. டொமெஸ்டிக் இன்ஃப்ளேஷன் என்ன, ரொம்ப விலைவாசி அதிகமாக இருந்துகிட்டு போயிட்டே இருக்க விலைவாசி, இட் இஸ் ஸ்கை ராக்கெட்டிங்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட நாட்டுக்கு எது நல்லதோ, உங்கள் நாட்டுக்கு எது ஆப்டிமமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், உங்களோட பேங்க் ரேட்ஸை நீங்கள் புல் டவுன் பண்ணுவீங்க, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இதை தான் ஒரு மானிட்டரி பாலிசி மேக்கராக நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஹீ ஷுட் பி கன்சர்ன் ஒன்லி வித் டொமெஸ்டிக் இன்ஃப்ளேஷன் அண்ட் த அவுட்புட் கேப். ஸோ அவுட்புட் கேப்னா என்ன, எனக்கு இவ்வளோ இன்புட் இருக்குது, எனக்கு இவ்வளோ அவுட்புட் இருக்குது, இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இவ்வளோ சப்ளை இருக்குது, இதுக்குள்ளே இருக்க கேப்பை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான்
அவங்களோட மெயின் கோலாக இருக்க போகுது. அண்ட் தென் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வில் பி அட்ஜஸ்டட் ஸோ தட் த இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ் வில் பி எஃபிஷியன்ட்லி யூஸ்ட். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் ஒரு மானிட்டரி பாலிசி மேக்கரோட கோலாக. ஸோ இவங்களோட ஃபிஸ்கல் பாலிசின்னா என்ன? மானிட்டரி பாலிசினா பேங்க் பண்ணி கொடுப்பாங்க, ஃபிஸ்கல் பாலிசி யார் பண்ணி கொடுப்பாங்க? கவர்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிஸ்கல் பாலிசி ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எக்கானமியில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸோ ஃபிஸ்கல் பாலிசின்னு என்ன? அது என்னென்ன பண்ணுவாங்க? டாக்ஸேஷன் பண்ணுவாங்க, ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் அதுதான் அப்படி தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்ஸ் டிப்பிக்கலி என்ன பண்ணுவாங்க? தே யூஸ் அ ஃபிஸ்கல் பாலிசி டு ப்ரொமோட் ஸ்ட்ராங் அண்ட் சஸ்டெயினபிள் க்ரோத் அண்ட் ரெடியூஸ் பாவர்ட்டி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து அவங்க ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நமக்கே தெரியும் வருஷம் அவங்க தான் வந்து நமக்கான டேக்ஸ் ரேட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ரிபேட்ஸ், சப்சிடிஸ் இதெல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு மனுஷன் ஒரு ஊரில் வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ கட்டக்கூடாது, நிறைய டேக்ஸ் கட்டினான்னா நமக்கு தான் அது ரொம்ப பாதிப்பாக இருக்க போகுது, கம்மி டேக்ஸ் கட்டினாங்கன்னா நமக்கு வந்து அதிகமான மணி சப்ளை இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க தான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. தே ஜம்ப் ஸ்டார்ட் த க்ரோத் அண்ட் மிட்டிகேட் த இம்பேக்ட் ஆஃப் கிரைசிஸ் ஆன் த வல்னரபிள் குரூப்ஸ். ஸோ வல்னரபிள் குரூப்ஸ்னால் யார்? இந்த பிலோ பாவர்ட்டி லைன் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள். இவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ இன்கம்மே இருக்காது. ஸோ அந்த இன்கம்மை வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து டேக்ஸ்ன்னு வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கோட டிஸ்போசபிள் இன்கம்மே இருக்காது. ஸோ அதை நீங்கள் எப்படி குறைக்கணும், அந்த அவங்களுக்கோட பேர்டனை நீங்கள் எப்படி குறைக்கணும், இதெல்லாம் வச்சு மைண்டில் வச்சு ஃபார்முலேட் பண்ணுறது தான் ஒரு நாட்டோட ஃபிஸ்கல் பாலிசியாக இருக்க போகுது. ஸோ பிஃபோர் 1930 என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு லைசர் அப்ரோச் இருந்தாங்க. லைசர் என்ன? நீங்களே ஏதோ பண்ணிக்கங்க, முட்டி மோதிக்கங்க, நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து they stood aloof from the market, they stood aloof from the people. அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ரெவென்யூ ஜெயிச்சா போதுன்ற மாதிரி இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இல்லை. ஏன் அதுக்கப்புறம் இல்லை? கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. நமக்கே தெரியும் 1920s 29 to ஒரு 39 வரையுமே ஒரு கிரேட் டிப்ரெஷன் இருந்தது. அதனால தான் அந்த 39க்கு அப்புறம் வேர்ல்டு வார் கூட உருவாச்சுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் கிரேட் டிப்ரெஷன் played an important role in the world war கூட. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க? சரி ஓகே, கவர்மெண்ட் வந்து உள்ளே வந்தே ஆகணும்ப்பா, இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏறிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டார்ட்டடாக இருக்குது, ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் அதை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட பணமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கிறதுனால கவர்மெண்ட் உள்ள ஸ்டெப் இன் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வராங்க. அண்ட் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த எக்கானமி பை சேஞ்சிங் த லெவல் அண்ட் த ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். அவங்களோட ஸ்பெண்டிங் அவங்க மாற்றுறாங்க, அண்ட் த டிகிரி அண்ட் த ஃபார்ம் ஆஃப் borrowing. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் எப்படி ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஒன்று டேக்ஸ் மூலியமாக பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்க ஸ்பெண்டிங் மூலியமாக பண்ணுவாங்க. கவர்மெண்ட் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க, அந்த ஸ்பெண்டிங் மூலமாக அஃபெக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும் இல்லைங்களா, ஸோ இதை வந்து அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அவங்க borrow பண்ணுறாங்க. ஸோ இந்த borrow பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஸ்பெண்டிங் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் பாலிசி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதுக்கான நமக்கு ஃபார்முலாவே நமக்கு தெரியும். ஆல்ரெடி கவர்மெண்ட்டோட GDPலேயே நம்ம பார்த்துருப்போம். C+I+G+X-N. So that is consumption expenditure, investment expenditure, government expenditure and net export. So government வந்து directly and indirectly influence the resources used in the economy by this. ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. லாங் ரனில் அவங்களோட க்ரோத்தே வேறு, அவங்களோட மோட்டிவ்ஸே வேறு. பாவர்ட்டியை ஒழிக்கணும், ஒரு நாடு நல்ல நிலைமை கொண்டு வரணும், அதெல்லாம் அவங்களோட லாங் டேர்ம் க்ரோத். அதுக்காக அவங்க ஷார்ட் டேர்மில் என்னென்ன பண்ணுவாங்க? நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.